ரொம்ப ரொமான்ஸ் ஒன்றும் இல்லை, சாதாரணமாக ஒரு ரொமான்ஸ் தான். அதர்வா வந்து கொஞ்சம் கட்டம் வராரு, தம்பியாக நடிக்கிறாரு, கொஞ்சம் கட்டம் வராரு, அதோட போகிறாரு. அப்புறம் ஜெயம் ரவி மட்டும் கடைசி மட்டும் அப்படியே படம் போயிட்டு இருக்குது. சரி, அதுக்கு பிறகு படம் பிக்கப் ஆகுமா வந்து பார்த்துக்கிட்டே இருந்தா போகுது 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 கொஞ்சம் மேலே ஏறுது. ஓகே, டாப் பிடிச்சிருச்சு, திரும்ப பார்த்தா திரும்ப டக்குனா அது எடுத்துனா பராசக்தி படம் பார்க்கறதுக்காக அவ்வளோ சினிமாவில் பண்ணிருக்கேன். ஸோ உங்களை போய் டிக்கெட் எடுக்கணும், டிக்கெட் எடுக்கணும். 15 தான் டிக்கெட் புக் பண்ணணுமா? இதான் டிக்கெட் புக்கிங் கவுண்டர். சாப்பாடெல்லாம் உள்ள வந்து அலௌட் இல்லை, சாப்பாடெல்லாம் கொண்டு வரல, இங்கே தான் வாங்கணும் சாப்பாடெல்லாம். பராசக்தி 1250. How much? 1,300. One ticket. 650. Yeah, you can select the seat. Drivers are there. They're behind the seat. They're behind the seat. Yeah, you can select it. 2,500. Seat அவங்கள செலக்ட் பண்ணணும். Which one behind? This one or behind? இதுதான் பின்னாடி போ என்ன போடு போ பிகைண்ட் என்ன 4வது சீட்டை புக் பண்ணுவோம். 4வது எடுங்க. ஓஹோ, ஒரு டிக்கெட் பராசக்தி 1250. டிக்கெட் வந்து எடுத்தாச்சு. 1300 பராசக்தி தமிழ் 1300. என்ஜாய் த ஷோன்னு போட்டிருக்காங்க. ஸ்க்ரீன் வந்து 6வது ஸ்க்ரீன். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெளிநாடு சிஸ்டம் வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து இதுலேயும் வந்து புக் பண்ணிக்கொள்ள முடியும். அதாவது நீங்கள் கவுண்டரில் புக்கிங் பண்ணாட்டி நீங்கள் வந்து மெஷின்லேயும் புக் பண்ணலாம். அதாவது நீங்கள் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா மெஷின் வச்சுருப்பாங்களே, ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த மெஷின்லேயும் புக் பண்ணிக்கொள்ள ஒன்றா இருக்கும். இங்கே நிறைய படம் ஓடுது. இதில் பராசக்தி இந்த பராசக்தி தமிழ் வெளிநாடு மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, வெற்றிகரமாக பராசக்தி படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. காலையிலேயே வந்து 10:30 ஷோ வந்து பார்த்துட்டு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஷோ வந்து புக் பண்ணி பார்த்துட்டு வந்தாச்சு. ஓகே, இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ எனக்கு வந்து இந்த சினிமா ஸ்டைலெல்லாம் வந்து ரிவ்யூ சொல்ல வராது. சாதாரணமாக ஒரு பொதுமகன் போயிட்டு அந்த படத்தை பார்த்தா அவனுக்குள்ள ஏற்படுற அந்த உணர்வு, அந்த தாக்கம், அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். அதாவது எந்த விதமான பக்கச்சார்பும் இல்லாமல் நடுநிலையான ஒரு ஒப்பீனியன் தான் இந்த படத்தோட ரிவ்யூ நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த படத்தோட வந்து கதையை வந்து கொஞ்சம் சுருக்கமாக பார்த்தோம்னு சொன்னால், இந்த படத்தோட கதை வந்து எல்லாருமே கேள்விப்பட்ட கதை தான். அதாவது 1956ஆம் ஆண்டு காலகட்டத்தில் வந்து ஹிந்தி வந்து திணிப்புக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டம். அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா மொழி, அப்புறம் தெலுங்கு மொழி, மலையாள மொழி, அந்த மாதிரியான மாநிலங்களுக்கு உள்ள அந்த மொழிகளில் வந்து ஹிந்தி வந்து திணிக்கப்பட்டதுக்கு எதிராக வந்து அந்த போராட்டம் தான் பார்த்திங்கன்னு சொன்னால் படமாக ஆக்கி வச்சுருக்காங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு. அடுத்து வந்து அதர்வா, அடுத்து வந்து ரவி மோகன், அதாவது ஜெயம் ரவி, மியூசிக் டைரக்டர் வந்து ஜிவி பிரகாஷ், டைரக்டர் வந்து சுதா கொங்காரா. அவங்களோட இயக்கத்தில் வெளிவந்தது தான் இந்த பராசக்தி படம். இதான் வந்து ஒரு சுருக்கமான கதைன்னு சொன்னால், இது அந்த கிண்டி திணிப்புக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டம் தான் இது. இதில் பார்த்து சொன்னால் அதர்வா வந்து சிவகார்த்திகேயனோட வந்து தம்பியாக நடிக்கிறாரு. அடுத்து வந்து ஸ்ரீலீலா,
அவங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அந்த கொடுத்த கேரக்டருக்கு அழகாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன வந்து கொடுத்தாங்களோ அதை நடிச்சிருக்காங்க. ஆனால் அவ்வளவு ஒரு 100% பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. சாதாரணமாக ஒரு பெண்மணியாக வந்து நடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து அதர்வா பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதியில்னு சொன்னால் அவர் வந்து சிவகார்த்திகேயனோட தம்பி நடிக்கிறாரு. ஒரு ஒரு போராட்டத்தில் வந்து அவர் அப்படியே இறந்து போயிடுறாரு. ஸோ அவர் வந்து கொஞ்சம் கட்டம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்து வந்து சிவகார்த்திகேயனுக்கும் ரவிமோகனும் ஜெயம் ரவிக்கும் தான் இந்த படம் வந்து கடைசி மட்டும் கொண்டு போகுது. இந்த படம் வந்து என்னென்னு சொல்கிறது, ஆஹா ஓஹோ அந்த மாதிரியும் சொல்ல இயலாது, ரொம்ப மட்டமான படம்னு சொல்ல இயலாது. ஒரு அளவான படம், ஒரு அளவாக வந்து பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு படம். இந்த படத்தில் வந்து கதை நல்லா இருக்குது. கதை வந்து நல்ல வேல்யூவாக இருக்குது. வேல்யூன்னு சொன்னால் இப்போ கிண்டி திணிப்புக்கு எதிராக அந்த போராட்டம் வந்து அது நல்லா இருக்குது. ஆனால் அது கொண்டு போன விதமோ இல்லாட்டி அந்த காட்சி அமைப்புகளோ அதுகள் வந்து அவ்வளோ வந்து வேல்யூவாக இல்லைன்னு சொன்னால் அந்த படத்தை வந்து தூக்கலைன்னு சொன்னால் சம்டைமில் போர் அடிக்குது. படம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக போகுது, திரும்ப லோவாகுது. இப்போ இன்ட்ரெஸ்டாக போகுது, திரும்ப லோவாகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் வந்து அது ஏனோ தானோன்னு தான் போச்சு. என்னடா நடக்குது அந்த மாதிரி தான் போச்சு ஒரு 45 நிமிஷம். இது படம் வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்குது அந்த மாதிரி தோணுச்சு. ஆரம்பமே வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுது, அந்த அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஸ்டார்டிங்கே ஒரு இதாக தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ரெயினை வந்து கொளுத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெயம் ரவியை காட்டுறாங்க, சிவகார்த்திகேயனை காட்டுறாங்க. ஒரு ரெயினை வந்து கொளுத்துறாங்க. அது மட்டும் தான் அந்த ஆரம்பம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மெதுவாக நகருது. சரி, இன்னும் கொஞ்சம் படம் பிக்கப் ஆகும்னு பார்த்துட்டே போனால் 40 நிமிஷம் முடிஞ்சிட்டு அதோட வந்து ஃபைட் சீன் ஆரம்பிச்சிட்டு. ஆனால் ஃபைட்டெல்லாம் நல்லா இருக்குது. ஃபைட்டு வந்து கொஞ்சம் ரியலாக இருக்குது. ரியலான்னு சொன்னால் அதை இதுன்னு தூக்கி அடிக்காமல் நார்மலாக அந்த ட்ரெயினில் வர ஃபைட்டுமா இருக்கட்டும், அப்புறம் வந்து அதர்வாக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் நடக்கிற அந்த சின்ன சின்ன அந்த ஃபைட்டுகளாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ரியலாக வந்து எடுத்திருக்காங்க. நடிகை வந்து ஸ்ரீலீலா பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது சொல்கிறது, ஒரு 50% ஓகே அந்த மாதிரி சொல்லலாம். இந்த படத்தோட முக்கியமான தூண் பார்த்தீங்கன்னு சொன்னால் மியூசிக் தான். உண்மையாக அந்த மியூசிக் மட்டும் இல்லாட்டி படம் வந்து அந்தளவுக்கு வேல்யூவே இருக்காது. படம் வந்து நார்மலாக இருந்தாலும் அதை தூக்கி பிடிச்சது வந்து இந்த மியூசிக் தான். மியூசிக் ஜி பிரகாஷ் வந்து அவர் கொடுக்கப்பட்ட இதை அவருக்கு வந்து என்ன வந்து கொடுத்தாங்களோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் மியூசிக் போட்டிருக்காரு. சொன்ன கதையை விட மியூசிக் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்காரு. மற்றது வந்து அந்த சிவாஜியோட பாட்டு ஒன்று போகுது, பழைய பாட்டு ஒன்று போகுது. அந்த பாட்டு வந்து சம்மந்தமே இல்லாத இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் ஒரு போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க ஒரு பாட்டு ஒன்று, சிவகார்த்திகேயன் அந்த பழைய காலத்து சீடி இருக்குது தானே, அந்த சீடியை கொண்டு வச்சுட்டு அந்த இது போய்கிட்டு இருக்கும், அந்த பாட்டு போயிட்டுருக்கும். அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். செகண்ட் டைமில் வந்து அதே பாட்டு போகும், ஆனால் சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துல போகும், சம்மந்தம் இல்லாத ஒரு சிச்சுவேஷனில் போகுது அந்த பாட்டு. ஸோ அது கொஞ்சம் இதாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஃபைட் சீனெல்லாம் ஓகே, அந்த ட்ரெயின் ஃபைட்டாக இருக்கட்டும், மற்ற ஃபைட்டுகளெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. படம் வந்து ஒரு சுமார்னு சொன்னால் ஒரு 65% ஓகே என்னோட இதுபடி. நான் வந்து எந்த ஒரு ரசிகனும் இல்லை, ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு பொதுமகனுடைய பார்வைக்கு வந்து ஒரு 65% தான் இந்த படம் ஓகே. மியூசிக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 50% தான் இந்த படம் வந்து ஓகே இருந்திருக்கும். ஸோ கொஞ்சம் மியூசிக், கொஞ்சம் பாட்டு இருக்குது, 2 பாட்டு இருக்குது. ஆனால் பாட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. பாட்டு கொஞ்சம் புதுசாக இருந்தாலும் இந்த கொஞ்சம் அதை எப்படி சொல்கிறது, தியேட்டரில் கொஞ்சம் ரசிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு அந்த பாட்டு. அந்த தியேட்டர் எஃபெக்ட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கிண்டி திணிப்புக்கு எதிராக தான் இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் வந்து இடைக்கில்ல வந்து தெலுங்கை வந்து திணிக்கிறாங்க. சில சிச்சுவேஷன்கள் சொல்கிற அந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தெலுங்கை வந்து தமிழுக்குள்ளே திணிக்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது. தொடக்கத்திலே வந்து கலைஞர் அந்த மாதிரி அதை எப்படி சொல்கிறது, அரசியல் மாதிரி தான், அந்த அரசியலோட சின்ன ஒரு குறியீடு தான். எப்படின்னு சொன்னால் நம்ம கலைஞரும் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார், அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்திலேயே அவர் ஃபோட்டோலாம் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு அரசியல் வந்து கொஞ்சம் அதில் இருக்குது. தெலுங்கு வந்து லைட்டாக வந்து தமிழுக்குள்ளே வந்து திணிக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் வந்து மற்ற மொழிகளுக்கு கொஞ்சம் வந்து முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. மற்ற மொழிகள்லையும் வந்து தெலுங்கு கொஞ்சம் இப்போ திணிக்கப்படுறதை கொடுத்துருக்காங்க. ஜெயம் ரவி வந்து ஒரு வில்லனாக நடிச்சிருக்காரு. வில்லனான்னு சொன்னால் ஒரு ஓஹோன்ற வில்லன் இல்லை, ஒரு 50% ஓகே.
அடுத்து வந்து சிவகார்த்திகேயனுக்கு வந்து என்ன வந்து கதையை கொடுத்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவரை கெட்டப்பாக இருக்கட்டும் சரி, அவரோட ஆக்ஷனாக இருக்கட்டும் சரி, அவரோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் சரி, சிவகார்த்திகேயன் வந்து பெர்ஃபெக்டாக வந்து அதுக்கு நடித்து கொடுத்துருக்காரு. ஜெயம் ரவியும் வந்து நடித்து கொடுத்துருக்காரு. ஆனால் அவ்வளோ பெரிய ஆகோ கொண்ட வில்லன் இல்லை, ஒரு சாதாரணமான வில்லன் தான். பார்த்து சொன்னால் நிறைய வந்து ஃபைட் சீனுகள், கன் ஷூட்டிங் அதில் தான் நிறைய இருக்குது. நிறையன்னு சொன்னால் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ரெயினில் வேலை செய்கிறாரு. அதாவது ரெயினில் வந்து அந்த கரியல்லி போடுவாங்களே அந்த வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு வந்து அந்த ஸ்ரீலீலாட்ட வந்து என்னது தெலுங்கு வந்து ஹிந்தி வந்து கற்றுக்கிறாரு. நடிகர் ஸ்ரீலீலா இருக்காங்க தானே, அவங்க வந்து தெலுங்கு, ஆனால் அவங்களுக்கு வந்து ஹிந்தியும் தெரியும். அவங்களோட தாய்மொழி வந்து இதாக வச்சுருக்காங்க, தெலுங்காக வச்சுருக்காங்க. இப்போ அவங்கள்ட்ட தான் வந்து இப்போ நம்ம சிவகார்த்திகேயன் பேர் இப்போ ஹிந்தி கற்றுக்கிறாரு. ஸோ அவங்களுக்குள்ள லவ் ஆகி அப்படியே ஒரு சீன் அப்படியே போய்கிட்டு இருக்குது. ரொம்ப ஒரு ரொமான்ஸ் அது இது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொமான்ஸ் சீன்லாம் இல்லை. அது கொஞ்சம் பாராட்டலாம். ரொம்ப ரொமான்ஸ் ஒன்றும் இல்லை, சாதாரணமாக ஒரு ரொமான்ஸ் தான். அதர்வா வந்து கொஞ்சம் கட்டம் வராரு, தம்பியாக நடிக்கிறாரு, கொஞ்சம் கட்டம் வராரு, அதோட போகிறாரு. அப்புறம் ஜெயம் ரவி மட்டும் கடைசி மட்டும் அப்படியே படம் போயிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 40 நிமிஷம் வந்து அவ்வளோ இதாக போகலை. சரி, அதுக்கு பிறகு படம் பிக்கப் ஆகுமா வந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் போகுது கொஞ்சம் மேலே ஏறுது. ஓகே, டோப் பிடிச்சிருச்சு திரும்ப பார்த்தா திரும்ப டக்குன்னு விழுந்துருது படம். திரும்ப ஏறுது, டோப் பிடிச்சிருச்சுன்னு பார்த்தா டக்குன்னு கீழே விழுந்துருது. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த படம் வந்து நகர்ந்துட்டு போயிட்டுருக்கு. என்னோடய கருத்துப்படி இந்த படத்துக்கு வந்து ஒரு 65% இது கொடுக்கலாம், ரிவ்யூ வந்து கொடுக்கலாம். 70 கொடுக்க இயலாது, 80 கொடுக்க இயலாது, 65 66 அந்த மாதிரி தான் கொடுக்கலாம். ஒரு என்னோடய கருத்துப்படி ஒரு சாதாரண ஒரு படம் தான். ஆனால் கதை நல்ல கதை எடுத்திருக்காங்க. இது எடுத்திருக்காங்க, கொண்டு போன விதம், நடந்த சிச்சுவேஷன்கள். ஒருவேளை வந்து 1956ஆம் ஆண்டு காலகட்டத்தில் இந்த மாதிரியான சிச்சுவேஷனான்னு தெரியல. அப்புறம் அந்த இவங்களை சந்திக்கிறாங்க, டெல்லிக்கு போகிறாங்க, அது இது அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு இதாக மாதிரியாக தான் இருந்துச்சு. என்னென்னு சொன்னால் அது கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. சாங்கும் வந்து பெருசாக இல்லை, ஒரு 2 சாங் தான் இருக்குது. ஸோ என்னுடைய பார்வையில் இப்படி தான் இருந்தது இந்த படம். ஸோ வந்து நீங்கள் வந்து தரலாம் போயிட்டு பாருங்கள். நான் சொன்னது அப்படியே தான் அங்கே இருக்கும், நான் என்ன இப்போ சொன்னனோ அதே தான் அங்கே இருக்கும். உங்களுக்கும் வந்து அதே ஒரு மனநிலையாக தான் இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறது உண்மையாக பொய்யாண்டு.